தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இன்றைய நாளிலே தாய் திருச்சபையானது புனித யோசேப்பு புனித கன்னிமரியாவின் கணவர் என்கின்ற பெருவிழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த இனிய நாளிலே புனித யோசேப்பின் நாமம் தாங்கி இருக்கின்ற பெயர் கொண்ட விழாவினை சிறப்பிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றோம். மேலும் இந்த நாளிலே குடும்பத்தின் தலைவர்களை வாழ்த்துவோம். அவர்களை ஆண்டவன் கரங்களை ஒப்புக் கொடுப்போம். அவர்கள் நல்ல கணவராய் நல்ல தந்தையாய் குடும்பத்தின் தலைவனாய் இருந்து வழிநடத்த தேவையான கிருபைகளை இறைவன் பொழிந்து புனித யோசேப்பின் பரிந்துரையால் பெற்று அவர்கள் வாழ்வில் வளம் பெற வாழ்த்துவோம். அவர்களுக்காக ஜெபிப்போம். தவக்காலத்தில் நாம் ஏறெடுக்கும் முக்கியமான விழாவில் ஒன்று இது. இந்த விழா கொண்டாடப்படுவது இன்னும் அதிகமான அர்த்தத்தை இந்த தவக்காலத்தில் நம் வாழ்விற்கு சேர்த்து கொடுக்கக்கூடியதாகவும் நம் வாழ்வை எளிமையாக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஏனெனில் யோசேப்பை பற்றி சொல்ல வேண்டுமெனில், மௌனத்தில் பேசியவர், பேசியதை விட செயலில் அதிகமாக வெளிப்படுத்தியவர், இறைவன் திருவுளத்தை நிறைவேற்றியவர், நற்செய்தியின் மதிப்பீடுகளை முழுமையாக தன் வாழ்வாக மாற்றியவர், தீர்ப்பிடாதவர், கண்டனம் செய்யாதவர், பிறரை அன்பு செய்தவர், ஆண்டவனையும் அயலாரையும் நேசித்தவர். இவ்வாறு நற்செய்தியின் மதிப்பீடுகளின் மறு உருவாக இருக்கின்ற புனித யோசேப்பினுடைய புனித வளனாருடைய விழாவை இந்த நாளில் சிறப்பிப்பது இன்னும் அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. இந்த திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 19ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. காப்டிக் என்னும் எகிப்து நாட்டு திருவழிபாட்டு மரபிலே ஜூலை 20ஆம் தேதி இந்த விழா கொண்டாடப்பட்டு கொண்டு வந்ததாக சான்றுகள் இருக்கின்றன. தொடக்க திருச்சபையிலிருந்து புனித வளனாருக்கான விழா கையெழுக்கப்பட்டதற்கான ஆதாரங்களும் கிடைத்திருக்கின்றன. ஆனால் சிலுவை போரிலே கிறிஸ்துவ பெற்ற வெற்றியின் அடையாளமாக புனித யோசேப்பிற்கு ஆலயம் கட்டி மார்ச் மாதம் 19ஆம் தேதி விழா கொண்டாடப்பட்டு வந்து கொண்டதற்கான சான்றுகளும் இருக்கின்றன. 1920 ரோமை திருப்பலி நூலிலே இந்த விழாவானது இடம்பெற்றது. இன்று நாம் விழா கொண்டாடும் புனித சூசையப்பர் பலவற்றுக்கு பாதுகாவலராக இருக்கின்றார். திருக்குடும்பத்தின் பாதுகாவலர், நல் மரணத்தின் பாதுகாவலர், தொழிலாளர்களின் பாதுகாவலர், திருமண தயாரிப்பில் இருப்பவர்களுக்கு பாதுகாவலர், படிக்கின்ற குழந்தைகளுக்கு பாதுகாவலர், திருச்சபையின் பாதுகாவலர் என்று சொல்லி இந்த பட்டியல் நீண்டு கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது. இத்தகைய சிறப்பு மிக்க புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே விவிலியத்தில் பேசாத ஒருவரை பற்றி பேசி சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. விவிலியத்தில் யோசேப்பை பற்றி சொல்லப்பட்டிருப்பது தாவீதின் வழி வந்தவர் என்பது, மேலும் இவர் நீதிமான், நேர்மையாளர் என்கின்ற வார்த்தை. இந்த நேர்மையாளர் என்பதற்கு வரையறையாக இறைவனே சொல்லிக் கொடுப்பது என்னவென்று பார்க்கின்ற பொழுது எசேக்கியேல் 18:5 இருக்கின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது நீதிமானுக்குரிய வரையறையை இறைவனே கொடுத்து விட்டார். நீதியும் நேர்மையும் கடைபிடிப்பவர்களாக, அயலாரை அன்பு செய்பவர்களாக, கடவுளுடைய சட்டங்களையும் நீதிமுறைகளையும் கடைபிடிப்பவர்களாக, உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது. நீதிமான் என்பவர் யார்? கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் மனிதருக்குரியதை மனிதருக்கும் கொடுப்பவர் நீதிமான். புனித யோசேப்பு நீதிமானாக, நேர்மையாளராக இருந்தார். கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுப்பவராக இருந்தார். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனை, புகழ்ச்சி, கீழ்ப்படிதல், முதன்மையான இடம், இறை சட்டங்களை கேட்டு அதன்படி நடப்பது, அவருக்கு கீழ்ப்படி நடப்பது, இவை அனைத்தும் புனித யோசேப்பிடம் காணப்பட்ட குணாதிசயங்களாக இருக்கின்றன. மத்தேயு நற்செய்தியுடைய முதல் அதிகாரங்களிலும் லூக்கா புத்தகத்தின் முதல் அதிகாரங்களிலும் படிக்கின்ற பொழுது யோசேப்பிடம் காணப்பட்ட இந்த நற்குணங்கள் மிக தெளிவாக வெளிப்பட்டதாக அமைந்திருக்கும். அது மட்டுமல்ல, மனிதருக்கு உரியதை மனிதருக்கு கொடுப்பது, இறை சாயலை படைக்கப்பட்ட மனிதர்களை நேசிப்பது, அவர்களை புரிந்து கொள்வது, அவர்களும் தன்னை போல உணர்வுள்ள மனிதர்கள் என்று சொல்லி அவர்களை அங்கீகரிப்பது, இதுதான் யோசேப்பிடம் காணப்பட்ட நீதிமானுக்குரிய அடுத்த குணமாக இருக்கின்றது. அவர் தனக்கு ஒப்பந்தமாக இருக்கின்ற மரியாவை புரிந்து கொண்டார். அவர்
திருமணம் ஆவதற்கு முன்னாலேயே கருவுற்றிருக்கு என்று சொல்லி அவரை பற்றி அறிந்தவுடன் மரியாள் இந்த தவறை செய்யக்கூடியவர் அல்ல, ஏதோ நடந்திருக்கின்றது, எனவே அவரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க கூடாது, அவமானத்திற்கு உள்ளாக்க கூடாது என்று சொல்லி மரியாவுடைய மனநிலையிலே இருந்து அந்த பிரச்சனையை யோசிக்க ஆரம்பிக்கிறார். எனவேதான் அவரை மறைவாக விலக்கிவிட வேண்டும் என்று சொல்லி அவர் மனதிலே நினைத்துக் கொண்டிருக்கின்றார். அதோடு கூட வான் தூதர் அவருக்கு அனைத்தையும் விலக்கி சொல்லுகின்ற பொழுது உடனே மரியாவை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு பணிவிடை புரிபவராக இருந்தார். இறை திட்டத்திற்கு ஏற்றார் போல அந்த குடும்பத்தை முழுமையாக பாதுகாக்கின்ற பணியை செவ்வனே செய்து முடித்தார். ஆக தன்னோடு இருக்கின்ற மனிதர்களை அங்கீகரிப்பது, அன்பு செய்வது, அவருடைய பலவீனங்கள் மத்தியிலே அவர்களை ஏற்றுக்கொள்வது, அவர்களை எந்தவித குற்றச்சாட்டுக்கும் எந்தவித தீர்ப்பிடுவதற்கும் உள்ளாக்காமல் அவர்களை உள்ளார்ந்த மனதோடு நேசிப்பது, இதுவே மனிதருக்கு கொடுக்க வேண்டிய காரியமாக இருக்கின்றது. அதை யோசேப்பு செய்து முடித்தார். ஆம் அன்பு சகோதரமே, இவ்வாறு நீதிமானுக்குரிய அனைத்து குணநலங்களையும் கொண்டிருக்கின்ற புனித யோசேப்பை இந்த நாள் நாம் கொண்டாடுகின்ற விழா எப்படிப்பட்டது? தூய கன்னி மரியாவின் கணவர் என்பது சங்க இலக்கியங்கள் நல்ல கணவரிடம் காணப்பட வேண்டிய 10 அத்தியாவசியமான குணங்களாக பட்டியலிடுவது அக்கறை, தானம், இனிமை, நல்வாழ்க்கு, மரியாதை, மதிப்பு, அன்பு, இன்முகம், பக்தி, பாதுகாப்பு, இவை அனைத்தையும் மொத்த உருவாக கொண்டிருந்தவர் தான் புனித யோசேப். இத்தகைய புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்ற நாளிலே அன்பு சகோதரர்களே, உங்களுடைய குடும்ப பொறுப்பிலே கணவராக தந்தையாக நீங்கள் வீற்றிருக்கின்ற அந்த நிலையிலே யோசேப்பை போல உங்கள் மனைவியை புரிந்து கொண்டவர்களாக, உங்கள் மனைவிக்கு மதிப்பு கொடுப்பவர்களாக, உங்கள் மனைவியை அன்பு செய்பவர்களாக, அவருடைய துன்பத்திலே துயரத்திலே துணை இருப்பவர்களாக, அவருடைய தளர்ச்சியிலே பலவீனத்திலே அவளை தாங்குபவர்களாக, அவர்களுடைய இக்கட்டான சூழ்நிலைகளிலே அவர்களை பாதுகாப்பவர்களாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்களா என்று சொல்லி சிந்தித்து பாருங்கள். அதே போல உங்களிடம் கொடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நல்ல தகப்பனாக, முன்மாதிரியுள்ள தகப்பனாக, அவரை நல்வழிப்படுத்துகின்ற நல்ல தந்தையாக உடைய பொறுப்பை செய்து கொண்டிருக்கின்றீர்களா என்று சொல்லி சிந்தித்து பாருங்கள். அன்பு சகோதரமே, இதோ புனித யோசேப்பினுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே புனித யோசேப்பு இறை திருவுளத்தை ஏற்றுக்கொண்டு அதை முழுமையாக வாழ்வாக்கி இறைவனை மகிமைப்படுத்தியதை போல நாமும் இறை திருவுளத்தை அறிந்து கொள்ள அவரை தேடி வருவோம். அறிந்து கொண்ட இறை திருவுளத்தை நம் வாழ்வாக மாற்றுவோம். அதன் வழியாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். புகழ் என்றோ